48வது அதிகாரம் வரை நாம் பார்த்திருக்கின்றோம். 48வது அதிகாரத்தை மீண்டும் சுருக்கமாக நினைவுறுவதாக இருந்தால், யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்புடைய மகன்களான மனாசே மற்றும் எப்ராயிமை ஆசீர்வதித்ததை பார்த்தோம். அதற்கு முந்தின 47ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஆகவே பார்வோனை ஆசீர்வதித்த யாக்கோபு அடுத்தது யோசேப்புடைய மகனாகிய அல்லது மகன்களாகிய மனாசேயும் எப்ராயிம் ஆசீர்வதித்தார். அதன் பின்பு ஆண்டவர் நிச்சயமாக தங்களுடைய பிதாக்களின் தேசத்துக்கு போக பண்ணுவார் என்கிற உறுதியை தெரிவிக்கின்றார். அது 48வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பின்பு இஸ்ரவேல் யாக்கோபை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரிக்கு கொடுத்ததை பார்க்கில் நான் என் பட்டயத்தாலும் என் வெள்ளினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். அதாவது இந்த வசன பகுதியில் உன் சகோதரிக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலம் என்று சொல்வதை சிலர் கேள்வி எழுப்புகிறாங்க. நம்ம முந்தின அதிகாரங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும், இந்த எமோரியருடைய கையில் இருந்த நிலத்தை யாக்கோபு பெறவில்லை, அவனுடைய மகன்கள் தான் யுத்தம் செய்ததை பெற்றார்கள். ஆகவே அப்படி இருக்க என் வில்லினால் அல்லது என்னுடைய பட்டயத்தால் வென்றேன் என்று எதனால் அவர் சொல்லுகிறாங்கிற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புவார்கள். அதுக்கு 2 தீர்வுகளை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, தன்னுடைய மகன்கள் பெற்ற வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கருதுவதற்கு தந்தைக்கு உரிமை உண்டு, அந்த கோணத்தில் கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். வேறு சிலர் சொல்வது என்னவென்றால், அல்லது வேறு சில அறிஞர்கள் சொல்றது தீர்வு என்னவென்றால், யாக்கோபுடைய மகன்கள் அந்த இடத்தை வெற்றி பெற்று வைத்திருந்தாலும் மீண்டுமாக எமோரியர் அந்த இடத்தை மீண்டும் ஆக்கிரமித்தார்கள். அப்படி ஆக்கிரமித்திருந்த இடத்தை மீண்டும் யாக்கோபு படையெடுத்து சென்று வென்றார். அந்த வென்ற இடத்தை தான் இவனுக்கு கொடுப்பதாக சொல்கிறார். ஆகவே இதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பது அறிஞருடைய கருத்து. இவனமாக 49 அதிகாரத்தில் தன்னுடைய மகனாய் யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து விட்டு வாக்குத்தத்த தேசத்துக்கு போவீர்கள் என்கிற உறுதியையும் அவருக்கு சொல்கிறார். சொல்லிவிட்டு மிக மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு யாக்கோபு வருகின்றார். அந்த இடம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற இடமாக அது இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இடம் என்று சொல்லும்போது 49 அதிகாரத்தில் அவருடைய அனைத்து பிள்ளைகளையும் 12 பேர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதித்ததாக நாம் கருதலாம். இந்த அதிகாரத்தை நாம் முதலாவது ஒரு சில வசனங்களை நாம் படிப்போமானால், யாக்கோபு தன் குமாரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகி இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பல்லனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுள்ளவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கின்றார். நாம் ஆதியாகமத்தினுடைய முந்தின அதிகாரங்களை படிப்போமானால், நோவாவும் தன் மகனை ஆசீர்வதித்தான், சேமை ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். அதுபோல ஈசாக்கு தன் மகன்களான யாக்கோபு மற்றும் ஏசாவை ஆசீர்வதித்தை பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்திலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது சற்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர் தன்னுடைய மகன்களை ஆசீர்வதிக்கும் போது
மூன்று முக்கியமான காரியங்களை அல்லது மூன்று முக்கியமான கருதுகோள்கள் அடிப்படையில் ஆசிரியத்தார். ஒன்று, மகனுடைய குணத்தின் முன்மதிப்பீடை அவர் வைத்திருந்தார். அதாவது இத்தனை ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அந்த குணத்தை அவர் மதிப்பிட்டார். இரண்டாவது, அவருடைய செயல்திறனை அதையும் மதிப்பிட்டார். இந்த இரண்டை அடிப்படையாக கொண்டு மூன்றாவதாக அவருடைய எதிர்காலம் குறித்து ஒரு முன்னறிவிப்பை செய்கின்றார். இவ்வண்ணமாக இந்த மகன்களை ஆசீர்வதித்த நிகழ்விலே அவருடைய குணங்களை குறித்து மதிப்பிட்டிருந்தார். அவருடைய செயல்திறன் அல்லது ஆக்ஷன்ஸ், செயல்படும் திறனை குறித்து மனதிலே ஒரு எண்ணத்தை வைத்துவிட்டு அதன் அடிப்படையில் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆசீர்வித்தார். ஆனால் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆசீர்வித்த போது பரிசுத்த ஆவியாருடைய துணையினால் ஒரு தீர்க்க தரிசன ஆசீர்வாதமாகத்தான் அதை கொடுத்தார் என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே யாக்கோபுடைய மரண தருவாயில் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அல்லது பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு தன்னுடைய மகன்களை ஆசீர்வித்தார் என்று கருதப்படுகின்றது. மேலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்கள் இன்னொரு சிறப்பம்சத்தையும் கொண்டது. அது என்னவென்றால், இந்த கொடுத்த பல ஆசீர்வாதங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. இன்னும் நிறைவேறவில்லை என்றால் யாக்கோபுடைய வாழ்வில் நிறைவேறவில்லை, அவனுடைய 12 பிள்ளையுடைய வாழ்வில் நிறைவேறவில்லை, அதன் பின்பு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவும் நிறைவேறவில்லை. சரி, அப்படியானால் ஒரு கேள்வி, அது நிறைவேறாதா அல்லது அவருடைய வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் போலியானவைகளா பொய்யானவைகளா என்று கேட்கும்போது, தேவன் யாக்கோபின் மூலம் பரிசுத்தாவுடைய துணையினாலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது பொய்யாகவோ போலியாகவோ இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அது நிறைவேறும் காலம் இனி வருவதாக இருக்கிறது. அப்படியானால் எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படி அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவேற வேண்டிய காலம் இனிதான் இருக்கிறது. அப்படியானால் அடுத்த ஒரு கேள்வி, அது எந்த காலத்தில் நிறைவேறும் என்று ஒரு கேள்வி எழலாம். அதற்கு அநேக அறிஞர்கள் சொல்வது, மேசியாவுடைய ஆட்சியின் காலத்தில் தான் அது பரிபூர்ணமாய் நிறைவேறும். மேசியா இந்த பூமியை ஆளுகை செய்யும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அல்லது அந்த பிள்ளைகளை ஆசீர்வித்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றன. இந்த அடிப்படையில் தான் நாம் இனிமேல் இந்த அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும். அதில் முதலாவது மகன் ரூபன். ரூபனை குறித்ததான ஆசீர்வாதங்கள் 49வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே வருகின்றது. ரூபன் என்கிற பெயரை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பார், இதோ ஒரு மகன் என்று அதனுடைய பொருள் என்று பார்க்கின்றோம். இந்த ரூபனை குறித்து ஆசீர்வதிக்கும் போது இவன் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு தகுதி உடையவன், ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் கிடைக்கவில்லை என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். அது ஏனென்றால் அதற்கான காரணத்தை யாக்கோபே சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். அது என்ன நமக்கு தெரியும். ராகேலுடைய பணிப்பெண்ணாக இருந்த பில்காலை அவன் தீட்டுப்படுத்தினான். அது தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு சமமாய் கருதப்பட்டபடியினாலே அந்த சேஷ்டபுத்திர பாகம் இவனுக்கு முழுமையாக செல்லவில்லை அல்லது செல்லவே இல்லை என்று சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து நாம் முன்பே கற்றிருக்கின்றோம். சேஷ்டபுத்திர பாகத்திலே 3 காரியங்கள் உள்ளடக்கியது. ஒன்று, அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலே 2 மடங்கு அவனுக்கு செல்லும். அடுத்ததாக, அவன்தான் தகப்பனுக்கு அடுத்து அந்த குலத்தினுடைய தலைவனாக அல்லது அரசியல் தலைவனாக கருதப்படுவான். அந்த பொறுப்பு அவனுக்கு வரும். மூன்றாவதாக, தகப்பனுடைய அந்த ஆவிக்குரிய ஹெரிடிட்ரி அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துடைய அல்லது ஆவிக்குரிய ரீதியில் அவர்களை தலைமை தாங்கும் பொறுப்பும் அவனுக்கு வரும். இப்படி 3 பொறுப்பு யாருக்கு வந்திருக்க வேண்டும் என்றால், மூத்த மகனாகிய ரூபனுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் ரூபனுடைய குணாதிசயம்
ஏற்கனவே தவறாக போனபடியினால். மேலும் அவனை குறித்து சொல்லும்போது தண்ணீரை போல தளம்பினவன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு விதமான இரண்டும் கட்டான் மனப்பான்மை உடையவனை போல அவன் அனைவருடையிலே பிஹேவ் பண்ணுவான். அல்லது ஆகவே தான் அவனுக்கு அந்த தலைமைத்துவ பொறுப்பு வரவில்லை. அது மட்டுமல்ல, இந்த ரூபன் கோத்திரத்திலிருந்து பிற்காலத்திலே எந்த விதமான சிறந்த அரசியல் தலைவர்களும் ராஜாக்களோ நியாயாதிபதிகளோ தீர்க்கதரிசிகளோ எழும்பவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். இவ்வளமாக ரூபன் எல்லா முக்கிய பொறுப்புகளையும் இழந்தவனாக மாறினான். அதுபோல எண்ணிக்கையிலும் குறைவிட்டு போனான். உபாகம் 33 அதிகாரம் 66 வசனத்தை ரெஃபர் பண்ணி பார்த்தால் பிற கோத்திரங்களை விட அவன் எண்ணிக்கையில் குறைந்து போனதாக சொல்லப்படுகிறது. மூத்தவனாக இருந்தும் அவன் கோத்திரத்தினுடைய எண்ணிக்கையிலே குறைந்தவனாக மாறிப்போகின்றான். அடுத்ததாக இரண்டாவது மகன் சிமியோன். சிமியோனை குறித்து 49 அதிகாரத்திலே 5 முதல் 7 வசனங்களே வருகிறது. அதை படிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவருடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அதாவது பொதுவாக இந்த சிமியோனும் லேவியும் சேர்ந்தே பேசுவாங்க. காரணம் என்னன்னா, இவங்க கொஞ்சம் முரட்டு குணம் உடையவங்க. 2 பேரும் முரட்டு குணம் உடையவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய முன்பகுதியை படிக்கும்போது பல இடங்களிலே கொடுமையான செயல்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதில் இந்த கொடுமையான செயலை செய்வதிலே சிமியோன் சற்று முன்னணியில் நிற்கக்கூடியவன். ஆனால் அதனால தான் இந்த சிமியோனுடைய கோத்திரத்தை குறித்து சொல்லும்போது ரூபனை போல இவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு தனி நிலப்பகுதி கொடுக்கப்படவே இல்லை. மாறாக இவங்க இந்த யூதா கோத்திரத்தினுடைய எல்லைகளுக்குள்ளாக ஆங்காங்கே சிறு சிறு கிராமங்களில் வசித்தனர். மற்றபடி ஒரு பெரிய எல்லை இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இவர்களுடைய எண்ணிக்கையும் சற்று குறைவாகத்தான் சொல்லப்படுகிறது. எண்ணாகம் 26:14 உபாகம் 33 அதிகாரங்களை ஒப்பிடுகிறவர்கள் அவனமாக சிமியோன் குறிப்பிடத்தக்கதான எண்ணிக்கையில் வளரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பாக்கியம், அவர்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் சென்றார்கள். அந்த ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர விசேஷமான நிலப்பகுதிகள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக லேவி வருகின்றார். இதில் சிமியோனுடைய பெயருடைய பொருள் கேட்டல் அல்லது காட் ஹியர்ஸ் என்கிற பொருளை சொல்லுவாங்க. அடுத்ததாக லேவியும் நம்ம படித்த அதே வசன பகுதியில் தான் வருகிறார்கள். லேவியுடைய பொருளை குறித்து சொல்வதாக இருந்தால் 2 விதமான பொருட்களை சொல்கிறாங்க. ஒன்று இணைத்தல் என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் அணைத்துக்கொள் என்கிற பொருளை சொல்கிறாங்க. இவனமாக லேவியுடைய பெயர் வருகிறது. லேவியும் சிமியோனோடு இணைந்து செயல்படக்கூடியவர், பெரும்பாலும் அதே கொடூர குணத்தை வைத்திருந்தவர். லேவி தன்னுடைய சிறு பருவத்திலே வாலிப பருவத்திலே சிமியோனோடு இணைந்து இவனமான பலவிதமான கொடும் செயல்களை செய்தவர். அதிலும் லேவிக்கும் இந்த வாக்குத்தத்த தேசத்தில் செல்லுகிற பாக்கியம் கிடைத்தது. ஆனால் இவர்களுக்கு எந்த நிலப்பகுதியும் கொடுக்கப்படவில்லை. ஆசாரியருக்கான சில வசிப்பிடங்கள் கொடுக்கப்பட்டதை தவிர மற்றபடி கோத்திரங்களுக்கான பெரும் நிலப்பகுதி இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக 4வது யூதா வருகின்றார். அவரை குறித்து 49 அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. யூதாவே, சகோதரால் போலப்படுவோன் நீயே. உன் கரம் உன் சத்துருடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்மேல் பணிவார்கள்.
யூதா பாலசிங்கம், நீ இரையை கவிக்கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்தினாலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் என்று சொல்கிறார். ஒரு அருமையான ஆசீர்வாதம் யூதாவுக்கு சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமானது என்னவென்றால், இந்த நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அல்லவா, ரூபனுக்கு அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்திற்குரிய தகுதியுடையவனாக இருந்தாலும் அந்த தேசத்தை தலைமையேற்று, தகுந்தைக்கு அடுத்ததாக தேசத்தை தலைமையேற்று செல்லும் பாக்கியம் அவனுக்கு கிடைக்காமல் போனது. ஆகவே அந்த சிரேஷ்டபுத்திர பாகனுக்கு கிடைக்காதபடியினாலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் பாக்கியம் அல்லது அரசியல் தலைமை யாருக்கு வந்ததென்றால் ரூபனுக்கு பதிலாக யூதாவுக்கு வந்தது. அதுபோல ரூபனுக்கு பதிலாக ஆவிக்குரிய தலைமை பொறுப்பு லேவிக்கு சென்றது. இங்கே ஆகவே யூதாவை ஆஸ்வதிக்கும் போது அந்த அவன் புகழ்பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், சகோதரால் புகழப்படுகிறவன் நீ என்று சொன்னார். ஏனென்றால் யூதா என்றால் துதி என்று பொருள். அது மட்டுமல்ல, இதே கோத்திரத்தில் தான் பின்பு இயேசு கிறிஸ்துவும் வருகின்றார். அரசியல் தலைவனாக யூதாவுடைய கோத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பிற்காலத்திலே அதே வம்சத்திலே மேசியா வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு வார்த்தை வருகிறது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அது ஆங்கில பைபிளில் படிக்கும்போது அது ஒரு வார்த்தை வருகிறது, ஷிலோ என்கிற வார்த்தை, அன்றில் ஷிலோ என்று வருகிறது. அந்த வார்த்தைக்கு சரியான பொருளை யாரும் சொல்ல முடியவில்லை என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆயினும் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத அறிஞர்கள் மற்றும் கிறிஸ்தவ அறிஞர்களுடைய பார்வையிலே அது எவ்வளமாய் மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால், பியரர் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ஓய்வை கொண்டு வருகிற என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓய்வை கொண்டு வருகிற என்றால் அதனுடைய பொருள் சமாதான கர்த்தர் என்பதுதான் அதனுடைய பொருள். நம்முடைய தமிழ் பைபிளிலே அந்த அடிப்படையில் தான் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவை சமாதான கர்த்தர் வருமளவு என்று சொல்வது மேசியாவுடைய ஆட்சியை குறிக்கிறது. ஆகவே யூதாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் முழுமையாக இன்னும் நிறைவேறவில்லை. அது மேசியாவுடைய ஆட்சி வரும்போதுதான் நிறைவேறும் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த வசன பகுதியிலே ஒரு சில அருமையான வார்த்தைகளை பார்க்கின்றோம். 12ஆம் வசனத்திலே, அவன் தன் கழுதை குட்டி திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான் வருகிறது. இதனுடைய பொருள் என்ன? அதற்கு அறிஞர்கள் சொல்கிற பதில் என்னவென்றால், பொதுவாக திராட்சை செடியிலே கழுதைகளையோ குதிரைகளையோ கட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த செடி மெல்லியது. அது கயிறை கட்டினா அது வேகமாக இழுத்துனா அந்த செடி ஒடிந்து போகும், பலன் கொடுக்காது. ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் திராட்சை செடியிலே கழுதைகளை கட்டுவார்கள் என்று சொல்கிறாங்கன்னா, திராட்சை செடிகளுடைய செழிப்பு அதிகமாக இருக்கும். அதனால ஒரு திராட்சை செடியில் ஒரு மாட்டை கட்டி அல்லது கழுதையை கட்டி அந்த திராட்சை செடி நஷ்டப்பட்டால் கூட செழிப்பு குறையாது, அவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மேலும் திராட்சை செடி திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான் என்பது திராட்சை ரசத்தினுடைய மிகுதியினாலே நம்ம தண்ணியில தான் வஸ்திரத்தை துவைப்போம் இல்ல, ஆனால் திராட்சை பழ ரசத்திலே துணியை தங்களுடைய வஸ்திரங்களை துவைக்கக்கூடிய அளவுக்கு திராட்சை ரசம் புரண்டோடுமா. சரி, இது இந்த எந்த காலத்தில் நிறைவேறும்?
இதுவும் மேசியாவுடைய ஆட்சியிலே தான் நிறைவேறும். அதனால தான் கானாவூர் திருமண வீட்டில் சொல்லும்போது, கானாவூர் திருமண வீட்டில் தண்ணீரை ரசமாக மாற்றிய போது இந்த கருத்து அங்கே பிரதிபலித்தது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்ம கானாவூர் திருமண அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினார்லாம், அந்த கருத்து இதிலிருந்து பெறப்பட்ட ஒரு கருத்து என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக செபுலோன் வருகின்றார். ஐந்தாவதாக செபுலோன் 49 அதிகாரம் 13ஆம் வசனம். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். சீதோன் என்றால் இன்றைக்கு லெபனான் இருக்கிறது அல்லவா, அந்த பகுதிகள். இந்த செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகள் அந்த பகுதியில் வருகிறது. செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி. அதே போல் செபுலோனுடைய பெயருக்கு பொருள் 2 பொருட்களை அறிஞர்கள் சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் குடியிரு, டுவெல்லிங் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள் ஈவு, அதாவது கிஃப்ட்டுங்கிற அந்த பொருளை கொடுக்குறாங்க. இந்த செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி மத்திய தரைக்கடல் பகுதியோடு சேர்ந்த பகுதியாக இருந்தது. கப்பல் தொழிலுக்கு புகழ் பெற்றதாக இருந்தது. ஆகவே சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, செபுலோனியர்கள் தீரு மற்றும் தீருண்ட ராஜாக்கள் அல்லது இன்றைக்கு இருக்கிற லெபனானுடைய அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களோடு கப்பல் தொழிலிலே, கப்பல் வணிகத்திலே இணைந்து செயல்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் எய்த்தையும் மொசபத்தையும் இணைக்கின்றதான வணிகச்சாலையும் இந்த செபுலோனுடைய பிராந்தியங்கள் வழியே சென்றபடினாலே செபுலோனியர்கள் மற்றவர்களை விட கொஞ்சம் செல்வ செழிப்பிலே இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்ததாக இசக்காரை குறித்ததான ஆசீர்வாதம். அது 49 அதிகாரம் 14 மற்றும் 15 வசனம். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். அதாவது இந்த இசக்காருங்கிற பெயருடைய பொருள் வெகுமதி என்று சொல்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் விவசாய தொழிலில் ஈடுபட்டாங்க. இந்த 2 பொதிய நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை என்று சொல்வதற்கு சில அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், பொதியை கழுதை சுமக்கணும், ஆனால் இது படுத்திருக்குதுன்னு வருது. அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் சோம்பல் தன்னுடையவர்களாக இருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து. அதாவது சுமக்குவதற்கு வேலை செய்வதற்கு வேலை இருக்கிறது, ஆனால் வேலை செய்யாமல் படுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு லேவிஷான வாழ்க்கை அல்லது கொஞ்சம் சோம்பல் நிறைந்த வாழ்க்கை, உழைப்பு குறைவு, அதை குறிக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே இவர்கள் எளிதில் அடிமைப்பட்டு போவார்கள். மற்ற கோத்திரங்களோடு ஒப்பிடும்போது இவர்கள் எளிதில் அடிமைப்பட்டு போகக்கூடிய குணமுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தான் கோத்திரம் வருகிறது. அது 49 அதிகாரம் 16-17 வசனங்கள். தான் என்றால் நியாய தீர்ப்பு என்று பொருள்படுகிறது. 16-17 வசனங்களை படிப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதில் குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். இந்த தானை குறித்து சொல்வதாக இருந்தால், தானுக்கு தலைமையேற்கிற திறமை உண்டு. சிம்சோன் இந்த கோத்திரத்தில் சார்ந்தவன். நியாயாதிபதியில் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும்போது தெரிகிறது. சிம்சோன் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன். இவனுக்கு அந்த சர்ப்பத்தை போல அவன் செயல்படுகிறனாலே அதுக்கு 2 விதமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஒன்று, சர்ப்பத்தை போல சூழ்ச்சியால் பிறரை வெல்வான், சூழ்ச்சியினால் வெல்லக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு என்று ஒரு விளக்கம். அதனால வழியருகே படித்திருக்கும் விரியன், அது வழியில் வருகிற மற்ற குதிரை போன்ற மிருகங்களை கடித்து அதில் பயணப்படுபவர்களை கவிழ்த்து போடும். அதான் சூழ்ச்சிக்கான ஒரு குறியீடாக அதை கருதுகிறார்கள்.
வேறு சிலர் அந்த சர்ப்பத்தை இவனுக்கு ஒப்பிடுகிறபடினாலே அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்றால், இந்த ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவருடைய சந்ததியுடைய விடுகைக்கு காரணமானதோ, அதுபோல தான் கோத்திரத்திலே தான் விக்கிரக ஆராதனை முதலாவதாக தலையெடுத்தது. அவ்வண்ணமாக தான் கோத்திரத்திலே விக்கிரக ஆராதனை தலையெடுத்தது. சர்ப்பமானது ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததுக்கு ஒப்பானதாக இருந்தது. பிற்காலத்தில் என்ன நடந்தது? தான் கோத்திரத்தில் வந்த விக்கிரகம் பரவி இஸ்ரவேல் தேசமெங்கு சென்று அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஆகவே சிலர் சர்ப்பத்தை அவண்ணமாகவும் விளக்குகிறார்கள். என்ன இருந்தாலும் தானுடைய ஒரு சிறப்பம்சம், அவன் மிகச்சிறந்த யுத்த வீரர்களாக இருந்து இஸ்ரவேலுடைய எல்லைகளை பிடித்த சரித்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து 49 அதிகாரம் 18 வசனம் ஒரு சிறப்பான வசனம், அதை படிப்போம். 49:18. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். பலருடைய கேள்வி, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்துக் கொண்டு வரும்போது இடையிலே யாக்கோபு எதற்கு தன்னை குறித்து பேசுகிறார்? அதற்கு 2 காரணத்தை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த இடத்திலே தன்னுடைய பாவம் அவனுக்கு உணர்த்தப்பட்டது. தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்டபடினாலே ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்து தன்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் போதுமானவர் என்பதை அறிக்கையிடுகிறான்ங்கிற ஒரு கருத்து, அதுவும் இருக்கலாம். இன்னொரு கருத்தை என்ன சொல்றாங்கன்னா, தானை குறித்து பேசிவிட்டு இதை பேசுகிறார். என்ன தானை குறித்து பேசுகிறார்? சர்ப்பம் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். சர்ப்பத்தின் மூலம் பாவம் வந்ததை மனதில் வைத்து பேசியிருந்தால், ஆதாம் ஏவாளுடைய வாழ்விலே சர்ப்பம் எப்படி அவர்களை விழத்தள்ளியதோ அதுபோல தன்னுடைய வாழ்விலும் பாவம் தன்னை விழப்பள்ளியது என்றும், அதிலிருந்து மீட்பதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும், கர்த்தரால் மட்டும்தான் முடியும். கர்த்தரே மீட்பை அருகிறவர் என்கிற அறிக்கை எடுக்கிறார். தன்னையும் மீட்க கர்த்தரால் முடியும், தன்னுடைய கோத்திரமான தானையும் மீட்க கர்த்தரால் முடியுங்கிற அறிக்கையை அவன் அறிக்கையிட்டதாக பலர் விளக்கிறார்கள். அடுத்ததாக அடுத்த மகனுக்கு செல்கிறார். காத் 49 அதிகாரம் 19 வசனம். காத் என்பவன் இராணுவ கூட்டம், காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த காத் என்கிற பெயருக்கு பொருள் ஏராளம் அல்லது திரள். இவர்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியிலே குடியிருந்தார்கள். இவர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், யுத்தத்திலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மேல் பிற நாட்டு இராணுவங்கள் வந்தாலும் அதை ஆரம்பத்தில் தோல்வி வருகிறது போல் அவர்கள் இருப்பினும் இறுதியிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற கருத்தை இதன் மூலம் யாக்கோபு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார்கள் என்று அறிஞர்கள் பார்க்கிறார்கள். அடுத்ததாக ஆசேர் கோத்திரம் 49:20 வசனம். ஆசேருடைய ஆகாரம் கொடுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். இந்த ஆசேர் என்கிற வார்த்தையுடைய பொருள் நற்பேறு அல்லது மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்று பல்வேறு வார்த்தைகள் மூலம் ஆசேருங்கிற வார்த்தைக்கு பொருளை சொல்கிறாங்க. இந்த ஆசேர் கோத்திரம் விவசாயத்திலே சிறந்து விளங்கின கோத்திரம். குறிப்பாக பல்வேறு விதமான திராட்சை செடிகளை அவர்கள் வளர்த்தினார்கள். கர்மேல் என்றாலே திராட்சை தோட்டம் என்கிற பொருள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கோத்திரத்தார் விளைவித்த திராட்சரசமானது ராஜாக்களுடைய அரண்மனையிலே மிக உயர்ந்த ரக திராட்சரசமாய் கருதப்பட்டது என்று சொல்கிறார். அதனால்தான் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். இவர்கள் தயாரிக்கிற திராட்சரசமானது உயர்தர திராட்சரசமாக இருந்தது. ராஜாக்களுடைய அரண்மனையிலே
பரிமாறக்கூடிய தகுதி பெற்ற தரம் வாய்ந்த திராட்சரசமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக நப்தலி கோத்திரம் 49 அதிகாரம் 21 வசனம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்கிறார். இந்த நப்தலி என்கிற வார்த்தையுடைய பொருள் அல்லது பெயருடைய பொருள் போராட்டம் அல்லது போட்டி. ஆங்கிலத்தில் ரெஸ்ட்லி என்று சொல்லுவாங்க. இந்த இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்கிறபடினாலே சொல்லுவாங்க, இவர்களிடம் இயல்பாகவே பாட்டுத்தரன் இருந்தது என்று சொல்கிறாங்க. வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வஞ்ச புகழ்ச்சி செய்து பிறரை கவிழ்த்து போடுவதில் இவன் சிறந்தவன். அதாவது ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், இல்லாததெல்லாம் சொல்லி மற்றவங்களை புகழ்ந்து பேசுகிற ஒரு வழக்கம் இவனிடம் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. மேலும் தெபோரா, பாரக் போன்றவர்களுடைய வெற்றி இதற்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் கலிலேயாவுடைய வடபகுதியுள்ள மலை நாடுகளில் குடியேறினர். சுறுசுறுப்பு, வேகம், சுவாதீன குணம் கொண்டவர்கள். ஆகவே தான் சுறுசுறுப்பான பெண்மானுக்கு இவர்களை ஒப்பிடுவது உண்டு. அடுத்ததாக யோசேப்பு வருகின்றார். 22வது வசனத்திலிருந்து 26 முடிய. யோசேப்பு கனிதரின் செடி, அவன் நீரூற்றண்டையுள்ள கனிதரின் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றாரு. இந்த ஆசீர்வாதமும் யூதாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு அடுத்ததாக இது சற்று விரிவாக சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதுபோல யோசேப் என்றால் சேர்தல் அல்லது ஆடிங் என்று பொருள் வருகிறது. ரூபனுக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்தது. அதனால்தான் இவருடைய மகன்களான எப்ராயிம் மற்றும் மனாசே இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால 2 பங்கை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக அது கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த இவனை ஆசீர்வதிக்கும் போதுதான் ஆண்டவரை குறித்தான ஆண்டோடைய குணாதிசயங்களை குறித்த சில வார்த்தைகளை சொல்றார். பாருங்க, தேவனாலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவருடைய கரங்களால் பலத்தான் என்கிற வார்த்தை, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்கிற பல்வேறு விதமான, அது மட்டுமல்ல இவனுமாக யூதாவுக்கு அடுத்து தேவனை குறித்தான வார்த்தை இவனுடைய யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே மிகுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல் இந்த அவனிடமிருந்து வந்ததான எப்ராயிம் மற்றும் மனாசே கோத்திரங்களுக்கான ஆசீர்வாதம் ஏற்கனவே இதற்கு முந்தின அதிகாரத்திலே சொல்லப்பட்டது நாம் பார்த்திருக்கின்றோம். கடைசியாகிய பென்யமீன் வருகின்றார். பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். இந்த பென்யமீன் என்றால் நல்வளத்தின் மகன் அல்லது வலது கரத்தின் மகன் என்கிற பொருள் நமக்கு தெரியும். பென்யமீன் தான் யாக்கோபுக்கு ராகேல் மூலம் பிறந்த கடைசி மகன், எல்லாவற்றின் இளையவன். ஆனால் எல்லாவற்றின் இளையவனாக இருந்தாலும் இந்த கோத்திரத்திலிருந்து ஏகூத் என்கிற நியாயாதிபதி, சவுல் ராஜா, யோனத்தான் போன்ற பயங்கரமான யுத்த வீரர்கள் இந்த கோத்திரத்திலிருந்து எழும்பியிருக்கிறார்கள். ஆகவே யூதா கோத்திரத்தை போல இந்த கோத்திரமும், அதுபோல் தான் கோத்திரத்தை போல இந்த கோத்திரமும் யுத்தத்திலே வல்லவர்களாக கருதப்படுகிறார்கள்.
அதுபோல காலையில் மாலையில் என்கிற வார்த்தை இந்த வசனத்தில் வருகிறது. அது எப்பொழுதும் என்பதை குறிப்பதற்கான யூத எபிரேய சொற்றொடர். எப்போதும் என்கிற வார்த்தையை நாம் ஒரே வார்த்தையில் சொல்லுவோம். அதை அப்படி சொல்வதற்கு பதிலாக அவர்கள் மாலையும் காலையும் அல்லது காலை மாலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இவனமாக தன்னுடைய மகன்களை குறித்து ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதங்கள் எதிர்காலத்தில் நிறைவேறும் என்பதை யாக்கோபு நம்பினார். அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தவனமாக இதிலே குறிப்பிடப்பட்டதான சில ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டவனமாக சமாதான கர்த்தர் வருமளம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை. அவர் கானான் தேசத்தை சுதந்திரித்த போது அது நிறைவேறவில்லை. ஆகவே அது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து, அதாவது மேசியா வந்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தும் போது மட்டுமே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக கருதப்படும். இவனமாக 12 கோத்திரங்களை அல்லது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து முடிக்கின்றார். பின்பு இந்த யாக்கோபு 28 வசனத்தில் படிப்போம். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தார். அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வித்தான். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீ என் ஜனத்தாருடைய சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோன் நிலைத்துள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேரா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாகும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையிலே அதற்கு நிலத்துடனே வாங்கினார். இதை நாம் முந்தின அதிகாரங்களை படித்திருக்கிறோம். ஆகவே இந்த மம்ரேக்கு அருகே உள்ள மக்பேலா என்கிற இடத்தில் இருந்ததான அந்த குகையானது இவருடைய குடும்ப கல்லறை தோட்டமாக மாறினது என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக 33 வசனத்திலே யாக்கோபு தன் குமாருக்கு கட்டளை எடுத்து முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். தன் ஜனத்தாரோடு என்றால் இங்கே தன்னுடைய மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு அந்த வரிசையிலே இவரும் சேர்க்கப்படுகிறதாக. அதாவது மரணம் என்பது முடிவல்ல, மரணத்துக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதற்கு சொல்லப்படுகிற ஒரு பதமாக கூட இதை கருதலாம். இவனமாக அந்த 49வது அதிகாரம் ஆசீர்வாதமான அதிகாரமாக, ஆசீர்வாதம் நிறைந்த அதிகாரமாக இருந்து அவருடைய மரணத்தையும் பதிவு செய்கிறது. ஆமா, இந்த ஆசீர்வாதங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஆமா, ஆகவே அதை மோசே, நீங்க சொல்றது அந்த மோசே கொடுத்த ஆசீர்வாதங்கள் தானே. ஆமா, அங்கே அந்த ஆசீர்வாதத்தை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் கொடுக்கின்றார். ஆனால் ஒரு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் கொடுத்தாலும் இந்த யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதங்களுடைய விரிவாக்கப்பட்ட பகுதி தானே, அதில் மறுப்பதற்கு இல்லை. ஆமா, அப்படி நீங்க சொல்ல வேண்டுமா? ஒரு கருத்தை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்திருக்கின்றேன். ஆகவே அதை அப்படி எடுத்தாலும் தவறொன்றும் இல்லை, இருக்கலாம், அது அவருடைய நிறைவேறுதலாய் கூட இருக்கலாம்.